என் பொண்டாட்டி கூட ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய பணைய வச்சிட்டியேடா. யாரோ ஒரு இளவரசிக்காக பரிதாபப்பட்ட அவ கழுத்துல தாலி கட்டின. இவ என் கூட பிறந்த தங்கச்சி. இவ கழுத்துல நீ ஏன் தாலி கட்ட கூடாது? உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியலன்னா கூட பரவாயில்ல மாமா. நானும் இளவரசி மாதிரி தனியாவே இருந்துடுறேன். கையல் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அதனால நீங்க இளவரசி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. நான் கையல் கழுத்துல தாலி கட்டுறேன். உனக்கு என் மாமாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு உனக்கு எந்த ஆட்சி பண்ணியும் இல்ல. நீ இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. இந்தாங்க. மெதுவா. அம்மா, நீ ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோமா. ஏமா ஏதேதோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? எல்லாம் நல்லதே நடக்கும். நீ ஒழுங்கா சாப்பிட்டாதானே தெம்பா இருக்க முடியும். நீ இப்படி இருந்தா அப்புறம் எங்களை யார் பார்த்துப்பா சொல்லு. அம்மா இந்தாங்கம்மா, இதை குடிங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் சாப்பிடதான் ரெடி பண்றேன். மா, உன்கிட்ட தாமா சொல்லிட்டு இருக்கேன். இந்தாமா. உன் கையால நான் எதுவுமே குடிக்க விரும்பல. அம்மா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அக்காவை விரோதி மாதிரி நடத்துற? நேரில் இல்ல, நானே கேக்குறேன். என்னம்மா ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ண? நேத்துல இருந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற. நான் எது கேட்டாலும் என்கிட்ட நேரடியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன எடுத்தோன்னு அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடுறேன்னு சொன்னேன்னா? நீதான் பார்த்தல அந்த கையில் வந்து எப்படி அசிங்கப்படுத்தினா, கேவலப்படுத்தினான்னு. ரோட்ல நின்று லீலாவை அடிக்க கூட போயிட்டா. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தானே கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அக்கா பாவம்மா, தயவு செஞ்சு அக்காவை புரிஞ்சுக்கோ. நீயே அக்காவை இப்படி பிடிக்காம வெறுத்தா அக்கா எங்க போவா? நம்மளை விட்டு அக்காக்கு வேற யாரு இருக்கா? அதுவும் விருப்பப்படி கடைசியில விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடல. அப்புறம் என்ன அக்கா மேல உனக்கு கோவம்? இது கோவம் இல்லடி, நான் பெத்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வேதனை, துக்கம். நான் அவன் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கையெல்லாம் மோசம் பண்ணிட்டாளே. ஏமா, உன் நம்பிக்கையை மீறி மோசம் பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ண? உன் பேச்சு மீறி கையெழுத்து போட போனது அவ்வளவு பெரிய தப்பா? நீ கையெழுத்து போட்டிருந்தா உன் தலையெழுத்து மட்டும்தாண்டி மாறி இருக்கும். ஆனா இப்ப நீ பண்ணிருக்க காரியத்தால இந்த குடும்பத்தோட மானம், கௌரவம் எல்லாமே காத்துல பறக்க போதே. என்னமாச்சு? நீ இப்படி புலம்புற அளவுக்கு அக்கா அப்படி என்ன பண்ணா? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இத நான் போய் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? என்னம்மா சொல்ற நீ? நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொன்னேன் நடி, இவ அந்த ராஜா கூட பழகிறது எனக்கு பிடிக்கல, தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு. அப்ப கூட நீ சொல்லியடி, அக்கா மேல சந்தேகப்படாத, கற்பனை பண்ணி பேசாதேன்னு. நான் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்து போயிடுச்சேடி. என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சுதாண்டி பேசுறேன். என் வயித்துல பிறந்தவ பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு கெட்டு போய் வந்து நிக்கிறாடி.
இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல பால் காய்ச்சினப்ப அபசகுணம் மாதிரி உங்க அப்பா போட்டோல இருந்து மாலை விழுந்து பால் கொட்டுச்சே, அப்பவே நான் பயந்தேன்டி. உங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. கொட்டினது இது பால் மட்டும் இல்லடி, நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் தாண்டி. என்னம்மா நீ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? அக்காமா, நீ பெத்த பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்க? நான் ஒண்ணு அபாண்டமா பழி சுமத்தலடி, ஆதாரத்தோட தான் பேசுறேன். அந்த ராஜாவுக்கும் இவளுக்கும் வெறும் சிநேகிதம் மட்டும் இல்லடி, அது மீறின பழக்கம் இருந்திருக்கு. தப்பு நடந்திருக்கு, அதை இப்ப மூடி மறைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. அந்த பையன் அம்மா கிட்ட சொல்லிடலாம், எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்னு சொல்றான். இவ அதுக்கு சொல்ல வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொன்னா. இவங்க 2 பேரும் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது நானே என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன்டி. அதுக்கப்புறமும் பொண்ணுங்க இப்படி கெட்டு போய் நிக்கிறாளே. சிவா, சாரிடா மச்சான், கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிட்டேன். சரி, அதான் லேட் பரவாயில்ல. ஆயிடுச்சு. சார் இவர் தான் எனக்கு சாட்சி கையெழுத்து நீங்க தான் போட ஆமா போறீங்க? சார், நான் தான் போடுறேன். வாங்க ஹாய், இங்க போடுங்க. இங்க தானே சார்? ம். ஓகே. இப்ப 2 பேரும் மாலை மாத்திங்க. சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் சிவா. தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள். Thank you. ராஜா அங்கிள், இவங்க தான் என் மம்மி, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே, உங்க அப்பா எனக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு. சார் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு ராஜா. வணக்கம் சார். சரி, நேரா ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு போயிடலாம். டேய், ஹோட்டலுக்கு வந்துடுறியா? ஓகே, நான் பைக்ல வந்துறேன், நீங்க முன்னாடி போங்க. கல்யாணத்துக்கு லேட்டா வந்த மாதிரி ஹோட்டலுக்கு லேட்டா வந்துடாத. டேய், சாப்பிடுற விஷயத்துல எப்படா லேட்டா வருவேன்? சரி, வாங்க போலாம். போங்க. சரி, நீங்க கீழ இறங்கி நடந்து வாங்க. வாங்க 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 வாங்க. சரியா வண்டியை நிறுத்து. மீனா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? ஆண்டி நீங்களா? ஆமாம்மா, என் புள்ள பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு நான் வெளியில போயிட்டு இருக்கேன். இதான் என் பொண்ணு நிர்மலா, Hi. காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. நாங்க ஹோட்டலுக்கு போனோம் ஆண்டி, போற வழியே கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த மெக்கானிக் கால் பண்ணா இன்னும் வரவே இல்ல. அப்படியா? சரியா, கொஞ்சம் வா. ஏன் என்னம்மா? மீனாவோட கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சா, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. சரி, எனக்கு ஓரளவு காரை பத்தி தெரியும், அவன் ரிப்பேர் பண்ணிடுவான். தேங்க்ஸ் ஆண்டி. இருக்கட்டும்மா. நான் சொன்னேன்ல, சரியா சரி பண்ணிடுவான்னு. தேங்க்ஸ் ஆண்டி. சின்ன மைனர் ப்ராப்ளம் தான், பேட்டரி ஒயர் லூஸ் கான்டாக்ட் ஆனது, சரி பண்ணிட்டேன். தேங்க் யூ. அன்னைக்கு பிலோமினா யாருன்னு தெரியாம ஹெல்ப் பண்ணீங்க, இன்னைக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. மா, கிளம்பலாமா? போலாம்ப்பா. மீனா, நான் வரேம்மா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. என்ன? வா நிர்மலா. பை. பாய் மீனா. பை. பாய். பை பை. ஏண்டி
செழியன் அடிக்கடி படத்துல வர ஹீரோ மாதிரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, ஒரு வகையில பார்த்தா இவன் உனக்கு ரிலேட்டிவ் தானே, அப்ப நீ இவனே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? வாட்? இவன் என் கார் டிரைவரா இருக்கிறது கூட ஸ்டேட்டஸ் இல்ல. அவனை போய் எப்படி ஹஸ்பண்டா வச்சுப்பேன்? லிசன், ஜாஸ்தி ஏதாவது பேசுனீங்க உங்க ட்ரீட்டை கேன்சல் பண்ணிடுவேன். இஸ் தட் ஓகே? அச்சச்சோ, ஒண்ணும் பேச மாட்டேன். என்னடா அமைதியா வர? இளவரசி வீட்டுக்கு போனியா? போட்டோ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன். இந்தா. அப்புறம் என்ன, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே. இல்லடா, அவங்க வீட்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சுப்பிரமணி, பொண்ணை பெத்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வீட்ல நாம எல்லாரும் தேடி பார்த்துட்டோம், இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலையே. அது மட்டும் இல்லாம நம்மளால இன்னும் எத்தனை நாளைக்கு தேட முடியும் சொல்லு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போட்டோவே அவங்க கிட்ட கொடுத்துட்டா தேடுற வேலையை அவங்க பார்த்துக்க போறாங்க. இளவரசியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. ஹலோ, சொல்லு வேலு. நம்ம மாரிக்கா எப்போ? அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? நான் இப்ப வேற ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்து பாக்குறேன்டா. ம். ஏ கணேஷ், யாரா போன்ல? ஸ்டாண்ட்ல இருந்துடா. என்னவா? நம்ம மாரி ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல, ஆமா. அவர் ஏதோ சவாரி போயிருப்பார் போல இருக்கு. சரி. அங்க ஏதோ பிரச்சனையாகி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். ஐயோ, அதான்டா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. டேய் போய் பார்க்கலாமா? இப்ப அதான் முக்கியமாடா, நம்ம இளவரசி விஷயமா தானே போயிட்டு இருக்கோம். டேய், அடிப்பட்ட மனுஷனை போய் பார்க்கறதுக்காக தானே ஃபோன் பண்ணி தகவல் சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. சரி ஓகேடா, போற வேலை தான் ஆஸ்பத்திரி, அப்படியே பார்த்துருவோம். சரிடா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க மாப்பிள்ள, வாமா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வர. மாலையை போட்டுக்கடா. நீங்களும் மாலையை போடுங்க. வாடா குட்டிங்க, வா. ஓடியா 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 ஓடியா. அம்மா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. போங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. இருங்க, நான் போய் பாலும் பழமும் எடுத்து. ஐயோ அப்பா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இப்பதானே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். ஆமாங்க, கல்யாணமே சிம்பிளா முடிச்சிட்டோம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாமே. இல்ல மாப்பிள்ள. சரி சரி சிவா, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய், என்னடா கல்யாணத்துக்கு லேட்டா வந்த? ஹோட்டல்ல வந்து உட்காந்து சாப்பிடும் போதும் கிளம்புறேன்னு சொன்னேன். அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? இல்லடா, அது வந்து என்ன சொல்லு. எங்க வீட்டுல குடியிருக்காங்கல்ல இந்திரா, அவங்க பொண்ணு இளவரசி திடீர்னு காணாம போயிட்டாங்கடா. ஏன், என்னாச்சு? அவங்க குடும்ப பிரச்சனைடா. பாவம்டா அந்த பொண்ணு. கல்யாணம் ஆகி புருஷனோட வாழா விட்டு வீட்டுல வந்து உட்காந்துருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. சரி அதை விடுறா, நான் போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். தம்பி, இளவரசின்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரே கார்பெண்டர் கதிரேசன், அவர் பொண்ணு தானே? ஆமா. அப்ப உங்களுக்கு இளவரசி தெரியுமா? தெரியுமாவா? முதல்ல இளவரசியை பொண்ணு பார்த்து என் பையன் கார்த்திகைக்கு நிச்சயம் பண்ணதே நான் தானப்பா. அந்த பொறுக்கி ராஸ்கல் கார்த்தியோட அப்பா வந்தீங்க? ஆமாப்பா, அந்த தருதலை பெற்ற பாவி நான் தான். நல்ல வேளை, அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி கவிதா வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயத்துக்கு பாழா போயிருக்குப்பா. நான் செஞ்ச இந்த நல்ல காரியம்தான் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் இளவரசி கிடைக்காம பண்ணிட்டேன் தான் அந்த கார்த்திக் என்ன பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கான். கார்த்தி பத்தி எனக்கு தெரியுங்க.
முதல்ல இளவரசி தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் கார்த்தி ஒரு வழி பண்ணணும். தம்பி, எப்படியாவது இளவரசியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. சரி சிவா, அப்ப நான் கிளம்புறேன். இளவரசியை தேடி கண்டுபிடிக்க ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் வரேன். பரவாயில்ல சிவா, இப்போதைக்கு எதுவும் தேவைப்படாது. ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா ஹெல்ப் கேட்கறேன். சரி, ஓகே சிவா, நீயும் கவிதா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில ஒன்று சேர்ந்திருக்கீங்க. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. தம்பி, இளவரசி கிடைச்ச உடனே மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. நிச்சயமா பண்றேங்க. வரேங்க. வரேன் சரி சிவா. தம்பி. பாய். பாய். மேடம், மாறின்னு அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? 3வது வார்டுல இருக்காரு. ஓகே வாடா. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரிங்க. மாத்திரை மருந்துலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. சரியா? வாங்கண்ணே. வா கணேசா, வா சுப்பிரமணி. என்ன மாதிரி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கணேசா, சவாரி போன இடத்துல ஒரு சின்ன தகராறு, நடுவில் நான் மாட்டிக்கினேன். சவாரி போன இடத்துல தகராறா? என்னடா ஆச்சு? அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு சவாரி போயிருந்தேன். மணி ஒரு 3:30 இருக்கும். ஒரு 4 பேர் வந்து அர்ஜென்ட்டாக கல்லாங்குப்பம் போனேன். நானுங்க அதான் போனேன். அது மோசமான ஏரியா வச்ச. அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு சவாரி போனேன்? நல்லா கேளுங்கண்ணே, நான் கேட்டதுக்கு துட்டு நிறைய வருது அதான் போனேன்னு சொல்றாரு. துட்டு வருதுன்னு போனியா இல்லை ஏதாவது தப்பான விஷயத்துக்கு போனியா? ஆமா, சவாரி வந்தது யாருப்பா? அவங்க யாருன்னே தெரியல கணேசா, கேட்ட காசு தரேன்னு சொன்னானுங்க, அதனால போனேன். அந்த நேரத்தில் தெரிஞ்சவங்க சவாரியே போக மாட்டோம்பா. தெரியாதவங்க சவாரி நீ எப்படி போன? அப்புறம் என்னதான் நடந்தது? என் ஆட்டோவில் வந்தவங்களுக்கும் இன்னொரு குரூப்புக்கும் தகராறு. அவங்க நானும் அவங்க ஆளுங்க நினச்சிக்கின்னு என்ன 2 போடு போட்டாங்க. இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படா தெரியும்? ஸ்டாண்ட்ல இருந்து வேலை ஃபோன் பண்ணண்டா. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தோம். போகிற வழி தானே, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம்பா. போலீஸ் ஸ்டேஷனா? உனக்கு எதுனா பிரச்சனையா? ஆமாப்பா, நம்ம சுப்பிரமணிய தாலி கட்டி பிரச்சனையாச்சே, அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போச்சுப்பா. எங்கே தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அதான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தோம். அண்ணே, சரக்கெல்லாம் நாளை காலையில் கொண்டு வந்துடுறேண்ணே. இல்லைண்ணே, நினச்சிக்கோங்கண்ணே, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாரு? இவங்க தான் நம்ம சுப்பிரமணிய பொண்டாட்டி. அந்த பொண்ணை நீ எங்கேயாவது பாத்தியா? ஆமாம், பார்த்தேன். எங்கடா பார்த்த? கல்லாங்குப்பத்தில். கல்லாங்குப்பத்திலையா? என்னடா சொல்ற? ஆமாம் கணேசா, அன்னைக்கு சவாரி போகும்போது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல 2 குரூப்புக்கும். அதுல எதிர் குரூப்ல இந்த பொண்ணு இருந்தது. என்னடா சொல்ற? கொஞ்சம் விவரமா சொல்றா. நாங்க போய் இருக்கும்போது தான் எதிர்க்க வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தா வண்டியா? எங்க ஏரியால வந்து எங்க பொண்ணு மேலே கைய சுத்தல பஞ்சா. ஏய் புரா, பாரானே ஆறு மேல கை. ஏய் நான் யாரையும் பாத்துக்கியா? எங்க போய் போறோம்? ஏய் போடா. நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன நடுவுல? அம்மா நிறுத்துமா? யார் நீங்க கை விடுங்க? ஓடுற தூரானா. ஏய் தூரா இவன் மண்ட போறானே. ஏய் கை விடு. ஏய் போக மாட்டேன். என்ன கேளுப்பா? நான் புள்ள குடிக்காரங்க நடுவுல என்ன வர மாட்டேன்னு போல இருக்கு. உடனே போய் நான் சவாரி பண்ணி என்ன வந்து சிக்கன் விடுங்க. ஏய் சொன்னா கேளுப்பா. விடுங்க. வேணாம், நிறுத்துங்க. ஐயோ வேணாம். இதுதான்பா நடந்தது. மாரி, சரியா பார்த்து சொல்லு. நீ பார்த்த பொண்ணு அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தானா? ஆமா சுப்பிரமணி, இந்த பொண்ணே தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமா, எந்த ஏரியான்னு சொன்ன? கல்லாங்குப்பம். கல்லாங்குப்பத்துல எந்த இடத்துல? நம்ம 100 ரூபாய் கூட இல்ல, அங்கதான். சுப்பிரமணி, அந்த ஏரியா எனக்கு நல்லா தெரியும்பா. போலீஸ் ஸ்டேஷன் போறதை விட அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சா இளவரசியை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும்பா. வாப்பா போலாம்ப்பா. வா போலாம் வா. ரொம்ப நன்றி மாரி. டேய் பத்திரமா பார்த்துக்கோ. வாடா. மாரி சொன்ன கல்லாங்குப்பம் ஏரியா தான் சுப்பிரமணி.
சரி, நீ அந்த அம்மாட்ட விசாரி, நான் அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறேன். சரி சுப்பிரமணி. அண்ணே, இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணை பாத்தீங்களா? நான் பார்க்கலையப்பா. அண்ணே, சரியா பார்த்து சொல்லுங்கண்ணே. பார்த்தா சொல்ல மாட்டேனா? பார்க்கலப்பா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்தீங்களா? பார்க்கலீங்களே. 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியால ஒரு தகராறு நடந்ததா? அப்ப இந்த பொண்ணை இங்க பார்த்ததா சொன்னாங்க. நான் ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கிறேன். இந்த பொண்ணை இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. அப்படியா? சரி, வரேன். என்னடா இது, யாரை கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. நீ ஒன்றும் மனசை தளர விடாத. சம்பவம் பகலில் நடந்திருந்தா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நடந்தது ராத்திரி நேரம், யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லடா. கொஞ்சம் பொறு, யார்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். இன்னும் யார்கிட்டடா போய் விசாரிக்கிறது? எங்க போனானே தெரியலையே. பாட்டி, என்னப்பா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இது பார்க்க லட்சணமா இருக்கு. யார் தம்பி இது? என் பொண்டாட்டி 2 நாளைக்கு முன்னாடி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. என்ன தம்பி 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஒத்தையா வந்ததுன்னு சொல்றீங்க? இந்த ஏரியா மோசமான ஏரியா. விடிய விடிய தண்ணியை போட்டுக்கிட்டு ஊரை சுத்துவானுங்க ரவுடி பசங்க. இந்த பொண்ணு மூக்கு முடியுமா லட்சணமா வேற இருக்கு. தூக்கிட்டு போய் நாசம் பண்ணிருப்பானுங்க படுபாவி பசங்க. பொண்ணு உயிரோட இருந்தா கரையில தூக்கி போடுவானுங்க, இல்லன்னா கடல்ல தூக்கி போட்டுட்டு போயிருவானுங்க. மோசமான பசங்க. ஏங்க, எப்ப பார்த்தாலும் இந்த பிசினஸ் கணக்கு வழக்கு இதே தானா? இதை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லையா? இதெல்லாம் இல்லாட்டி போனா வாழ்க்கையே இல்லடி. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் நீங்க சொல்ற இந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏங்க, உங்க அக்கா நம்ம மீனாவுக்கு ஏத்தபடி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் ஃபைலும் கையுமாவே உட்கார்ந்துருக்கீங்க. என் கவலை உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்றது எனக்கு புரியுதுடி. மாப்பிள்ளை என்ன கடையில வாங்குற பொருளா? போனோமா, காசை கொடுத்தோமா, வாங்கிட்டு வந்தோமான்னு இருக்கிறதுக்கு. அன்னைக்கு வந்தவங்க என்ன கேட்டாங்க? எதுக்காக படிக்கிற பொண்ணுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? பொறுமையாரு, நல்ல மாப்பிள்ளையா நிதானமா பாப்போம். என்னைக்கு நீங்க நிதானமா அண்ணி, வாங்க வாங்க. வாமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? அக்கா வரலையா? பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் அண்ணியும் பாத்துட்டு போலாம். உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் அண்ணி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஓ, ஆமா, அண்ணி மீனாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாங்களே, அது விஷயமா ஏதாவது வரன் வந்ததா? சொல்லி வச்சிருக்காங்க, ஆனா இன்னும் ஒரு தகவலும் வரல. இருந்தாலும் மீனா மாப்பிள்ளை விஷயமா பேசிட்டு போலாம் தான் நான் இப்ப வந்தேன். என்ன விஷயம் தேவகி? அண்ணே, எதுக்காக மீனாவுக்கு அந்நியத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்? பேசாம சொந்த பந்தத்திலேயே பார்க்கலாமே. அட என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? நம்ம சொந்த பந்தத்துல ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா யார் இருக்காங்க? தகுதி குறைவான இடத்துல நான் எப்படி சம்பந்தம் வச்சுக்க முடியும்? சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் இங்க வசதியா வாழ்ந்த பொண்ணு அங்க போய் எப்படி வசதி இல்லாம வாழ்வா? அண்ணே, சொந்த பந்தம் சாதி சனத்துக்குள்ள என்னென்ன தகுதி? உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு? உங்க பொண்ணுக்கு தானே. மாப்பிள்ளைக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா என்ன? உங்ககிட்ட காசு பணம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா வரப்போற மாப்பிள்ளையும் வசதியாயிடுவார்ல. இதெல்லாம் நான் ஏற்கனவே இவர்கிட்ட பேசி பார்த்துட்டேங்க. ஆமா, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, யார மாப்பிள்ளைய பாத்திருக்கீங்க? ஆமா அண்ணி, என் மனசுல ஒரு பையன் இருக்கான். அவன் உங்களுக்கும் தெரிஞ்சவன் தான். எங்களுக்கும் தெரிஞ்சவனா? யாருமா அது? நம்ம ராஜேஸ்வரி அக்காவுடைய பையன் செழியன் தான். என்னது? செழியனா? ஓஹோ, அக்கா தான் உன்னை இங்க வந்து இப்படி எல்லாம் பேச சொல்லி அமிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மனசுல பட்டத உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். என் கம்பெனில வேலை பார்க்கவே தகுதி இல்லைன்னா அவனுக்கு செக்யூரிட்டி வேலை தரேன்னு சொன்னவன் நான். அவனை எனக்கு மாப்பிள்ளையாக்கிக்க சொல்றியா? எது சொந்த பந்தம் முன்னுக்கு வரணும், பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னா சந்தோஷமா செய்வேன். இது பொண்ணு வாழ்க்கை. அதுலயும் வர ஒரு படிப்பு, இதுலயே அவன் என் பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவன். மத்ததெல்லாம் எப்படி பொருத்தமா இருப்பான்? இதப்பா, இதோட இந்த பேச்சை விட்டுரு. அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே. நீங்க பொண்ணு பெத்தவங்க. உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருந்து உங்களால இறங்கி வர முடியாம
மனசுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் என் மனசுல பட்டதை கேட்டேன். சரி அண்ணி, அப்போ நான் வரேன். பாத்தீங்களா, இப்படி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தான் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலேயே பிரச்சனை பண்ணாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. இப்ப கூட தேவைக்கு அக்காக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கா. நீ போய் உன் வேலையை பாரு போ. என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? மீனாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு தானே நான் ஆதங்கப்படுறேன். எங்களுக்கு தெரியாதா? போடி. ஆமா. என்ன சுப்பிரமணி, இவ்ளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? இப்போ இளவரசியோட நிலைமை தான் என்ன? அதான் தெரியல நீ. கணேஷோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கிடைச்ச தகவலை வச்சு இளவரசியை பத்தி மேலே ஏதாவது தகவல் கிடைக்கும், இளவரசியை கண்டுபிடிச்சிடலான்னு கல்லாங்குப்பம் போனோம். போன இடத்துல அந்த அந்த கிழவி இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னம்மா வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்கம்மா வாங்க. ஏமா தயங்குறீங்க? வாங்கம்மா வாங்க. அத்தை, வாங்க அத்தை, உள்ள வாங்க. உள்ள வாங்க அத்தை. என்னத்த திடீர்னு இந்த நேரத்துல வீடு தேடி வந்திருக்கீங்க? இளவரசியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பசி தூக்கம் இல்லாம என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுல நீங்க அக்கறை காட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். இல்லத்த, எனக்கும் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அத்தை, கவலைப்படாதீங்க. ஏன் மாமா மூடி மறைக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? உண்மையை சொல்லுங்க மாமா. என்ன என்ன உண்மை? கயல், நீ சும்மா இருக்க மாட்டேன். அது ஒண்ணு இல்ல அத்தை. சுப்பிரமணி, அவங்க ஏதோ உண்மையை மறைக்க மாட்டான்னு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல சுப்பிரமணி, ஏற்கனவே ஒரு உண்மையை மறைச்சனாலதான் இளவரசிக்கு இப்ப இந்த நிலைமை. அதனால எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இளவரசி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லைங்க, இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. என்ன மாமா நீங்க? அவங்க தான் எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க சொல்லனா என்ன? நான் சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இனிமே நாமெல்லாம் இளவரசியை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. கயல், என்ன பேசுற நீ? இல்ல மாமா, எனக்கு என்னமோ உண்மையை சொல்லிடலாம்னு தான் தோணுது. இங்க பாருங்கம்மா, சுப்பிரமணி மாமாவும் கணேஷும் உங்க பொண்ணை தேடி போகும்போது ஐயோ கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை நானே நாசம் பண்ணிட்டேனே. அவளை நானே காவு கொடுத்துட்டேன் தம்பி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இளவரசிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அந்த கிழவி சொன்னதை தான் கயல் சொல்றான். அம்மா அழாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இளவரசி கண்டிப்பா திரும்ப வருவாங்க, நீங்க அழாதீங்க ப்ளீஸ். ஆமாத்த, எப்படி இருந்தாலும் இளவரசியை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. ராஜா, கூட்டு போங்க. சரி அம்மா, உங்கத்த அழாதீங்கம்மா, கண்டிப்பா திரும்ப வருவாங்கம்மா. அழாதீங்க, வாங்கம்மா. அழாதீங்கம்மா, வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்ணை பெத்தவங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க
அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த பக்குவமா சொல்றதுன்னு நானே தவிச்சிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு மளமளன்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்ட. என்னமாமா பேசுறீங்க நீங்க? ஏற்கனவே அந்த இளவரசியோட தங்கச்சி அவங்க அக்கா காணாம போனதுக்கு காரணம் நீ தானே இங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பழிப்பாவை நம்மள தானே வந்து சேரும். அதனாலதான் தெரிஞ்ச உண்மையை உடனே சொல்லிட்டேன். இளவரசியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களே மாமா. உண்மையிலேயே அவளோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு தெரியுமா? அவங்க அம்மா தான். அன்னைக்கு அக்காவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இளவரசி அந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதும் அந்த அம்மா தான். இன்னைக்கு பெத்த பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டு அவ அவங்க வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு காரணமும் அந்த அம்மா தான். அதனால இளவரசியோட இந்த எல்லா நிலைமைக்கும் காரணம் அவங்க அம்மா தான். நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆமா சுப்பிரமணி, கயல் சொல்றதா சரி. இளவரசியோட இந்த நிலைமைக்கு நீ எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. அதனால வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடு. எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் சாப்பிடுற மனநிலையிலயா இருக்கேன்? நீங்களே சாப்பிடுங்க. நீயாவது சாப்பிட வாடி. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. அந்த குமாரசாமியே அசந்து போற மாதிரி நான் பண்றேன் பாருக்கா. சரி, இங்கேருந்தே ஆரம்பிச்சிரு. அடற மாதிரி பண்ணு. தம்பி, தம்பி, வாங்க. பத்தியா பத்தியா, எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வாங்கக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுற தம்பி, இப்ப வாங்கன்னு ஏதோ மூணாம் மனுஷிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே? நீ பண்ண முட்டாள்தனம் தானே? ஏண்டி இன்னும் பேசாம நிக்கிற? கேளு, தம்பி கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. நான் தான் ஏதோ புத்தி கிட்டத்தனமா அப்படி கேட்டேன்னு. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? எதுக்கா தேவிக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதானே, அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணிட்டாங்க? என்ன தப்பு பண்ணாளா? இவ பண்ண காரியத்துக்கு அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு கொல்லலாமான்னு வருது எனக்கு. என்கிட்ட கூட சொல்லாம எனக்கு தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்து சரி என்ன நம்ம மீனாவுக்கு சம்பந்தம் பேசியிருக்கா. இவளுக்கு எதுக்கு இந்த நாட்டாம? 7 கழுத வயசாச்சு, பேரம்பேத்தி வேற எடுத்தாச்சு. யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? சொந்த பந்தம்னா என்ன வேணா பேசிடலாமா? தராதரம் பார்த்து பேச வேண்டாம். விஷயத்தை வந்து என்கிட்ட சொன்ன உடனே நெருப்புல காலை வச்ச மாதிரி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தம்பி. நீங்க எல்லாரும் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அதுக்கெல்லாம் இவ ஒல வச்சிருவா போல இருக்கு. அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேக தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். புத்தி கெட்டு இவ செஞ்ச காரியத்துக்காக எனக்காக அவளை மன்னிச்சிருப்பா. அட என்னக்கா நீ இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? ஏதோ தேவிக்கு மனசுல பட்டதை சொன்னிச்சு, அவ்வளவுதானே? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இல்ல தம்பி, நீ என்னதான் வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ளன்னு எவ்வளவு அன்பா பாசமா அக்கா அக்கான்னு என்கிட்ட பழகிட்டு இருக்க. இப்ப இவ செஞ்ச காரியத்தினால என் மேல இருக்கிற மரியாதையில உனக்கு போயிருக்கும்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. எப்பவும் என் மனசுல உனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துட்டு தான் இருக்கு. தேவிக்கை நான் மன்னிக்கிறத விட நீ மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் நல்லது. இல்ல தம்பி, எனக்கு மனசு ஆறல. இவ இப்படி பேசினதுக்காகவாவது கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்ம மீனாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மீனாவுக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை நீ விட்டுரு. அத நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். என்ன தம்பி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? அப்ப நான் சொன்னது சரியா போயிடுச்சு. இவ பண்ண காரியத்தினால உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. மனசுக்குள்ள நீ வருத்தப்படுற, அப்படிதானே? இப்போ உனக்கு சந்தோஷமாடி? அக்கா, தேவிக்கை திட்டாதீங்க.
உங்க மேல எந்த கோபமோ வருத்தமோ எனக்கு கிடையாது. நல்ல விதமா தான் சொல்றேன். நீங்க சொந்தக்காரங்கிற முறையில் வாங்க போங்க. மாப்பிள்ளை பார்க்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நான் இப்படி சொல்லிட்டேன், என்ன என் மேல வருத்தப்படாதீங்க. இல்ல தம்பி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. வருத்தப்படாம போயிட்டு வாங்க. வரேன் ஷாமலா. இன்னும் ஏண்டி நிக்கிற? பேக் எடுத்துட்டு வா. வரேனே. பாத்தியா ஷாமலா, என்னமோ எங்க அக்கா மேல சந்தேகப்பட்டியே. தேவகி பண்ண காரியத்துக்கு எப்படி துடிதுடிச்சு போயிட்டாங்க பாத்தியா? எனக்கு என்னமோ இப்போ அவங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. ஒன்ன சொல்லி குத்தனடி, உங்க பொம்பளைங்க வர்க்கமே அப்படித்தான். புருஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை சந்தேகப்படுறதே பொம்பளை வர்க்கத்தோட புத்தியா போச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க பொம்பளைங்க வர்க்கத்தை வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்க மட்டும் ஆம்பளை புத்தின்னு எங்களை வம்புக்கு இழுக்கிறது இல்லையா? அது போலதான் இதுவும். சரி விடுங்க. உங்களுக்கு தான் உங்க அக்கா மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க அக்கா பார்த்த மாப்பிள்ளையால தான் என் பொண்ணோட வாழ்க்கையை போச்சு. நீ அவங்கள குத்த சொல்லக்கூடாது பாரு, அதனாலதான். என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு? நாம போட்ட பிளான்ல அந்த குமாரசாமி மனசு மாறி நீங்க தான் என் வீட்டு சம்பந்தின்னு சொல்வாருன்னு பார்த்தா மாப்பிள்ளையே பார்க்க வேணான்னு உன்னை இப்படி ஆஃப் பண்ணிட்டாரே. விட்ரி, அவன் எந்த மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி ஏற்பாடு பண்ணாலும் அதை நான் நடக்க விட்டுருவேனா? ஏற்கனவே 2 சம்பந்தத்தை கலைச்சவ, எத்தனை சம்பந்தம் வந்தாலும் நான் கலப்பேண்டி. அவன் சொல்றது எதுவுமே நடக்காது, நான் சொல்றதுதான் நடக்கும். பாக்குறியா நீ? அவன் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வந்த பணம் எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு செழியன்தான். அவன் தான் இந்த வீட்டுக்கு மருமகன். இது நடந்தே தீரும். அம்மா எந்திரிமா, இப்படியே அழுதுகிட்டு படுத்திருந்தா எப்படிமா? 2 நாளா எதுவுமே சாப்பிடாம படுத்திருக்க. எந்திரிச்சு இந்த பாலையாவது குடிமா. எந்திரிமா. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னை இப்படியே விட்டுடு. நான் இப்படியே கடந்து என் உசுரை விட்டுறேன். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ் எழுந்திரிங்கம்மா. ஏதாவது சாப்பிடுங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இனிமே இந்த உசுரை இருந்து என்ன பண்ண போதுப்பா? என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் தம்பி. அம்மா, அக்காவுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுமா, அழாதம்மா. எந்திரிச்சு முதல்ல உட்காருமா. எந்திரி, எந்திரிமா. இங்க கொடுங்க. எந்திரி. ஏப்பா, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. எந்த ஒரு தாயும் தான் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்லிட்டேனே தம்பி. என் பொண்ணோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். நான் பாவி தம்பி, நான் பாவி. அம்மா, ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி பேசி நீ ஏமா உன் உடம்ப வருத்திக்கிற? நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது போதாதுரி. இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல தப்பு இல்ல, சூழ்நிலை உங்களை சந்தேகப்பட வச்சிருச்சு, அவ்வளவுதான். இல்ல தம்பி, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க மேல போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே தம்பி. தம்பி, என் பொண்ணு பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியலமா. ஒருவேளை அந்த கைல்விழி சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா தம்பி? அம்மா, அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா. அந்த கையிலுக்கு ஏற்கனவே நம்ம மேல கோவம், அதான் நம்ம குடும்பத்தை பாடாப்படுத்தி பாக்குறா. நீ நினைக்கிற மாதிரி அக்காவுக்கு எதுவும் நடந்திருக்காதுமா. அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமாமா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எப்படி இளவரசி தேடி கண்டுபிடிச்சிடலாமா. முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. என்னால உட்கார கூட முடியல. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, இந்த பாலையாவது குடிமா. என்னம்மா நீ? உன்னை பாக்குறதா அக்காவை தேடுறதா? நீ சாப்பிட்டு தெம்பா இருந்ததுன்னு நாங்க அக்காவை தேட முடியும்? ஆமாமா, முதல்ல சாப்பிட்டு தெம்பா இருங்க. இளவரசி தேடி கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. குடிமா. அம்மா, உங்க பொண்ணுக்காக சாப்பிடுங்கம்மா. ப்ளீஸ் சாப்பிடுங்க. குடிமா. சாப்பிடுங்கம்மா. கண்டிப்பா இளவரசி வந்துருவாங்க. சாப்பிடுங்க.
பாட்டி பாட்டி இப்படி. கெட்டியா பிடிங்க. ஒண்ணு சரியா. பாட்டி எந்திரிங்க பாட்டி. எப்படி இருக்கு பாட்டி? ஒண்ணு இல்ல, பரவாயில்லப்பா. வீடு எங்க இருக்கு? வீடு இங்கதான் ஐயா. சரி வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லப்பா, வீட்டுக்கு போறேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் கூட்டு போறேன். வாங்க பாட்டி, எந்திரிங்க. வாங்க வாங்க. இல்லையா, வீடு அதெல்லாம் பக்கத்துல ஒண்ணு தான் வேண்டாம், ஐயா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம். வாங்க. உட்காருங்க. போலாமா? அந்த பேங்க்ல எப்படியும் லோன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. என்னக்கா பணமா அனுப்பிட்டீங்கக்கா? மா வலிக்குதா? என்னமாச்சு? என்னமாச்சு? ஒரு நிமிஷத்துல என்னவோ நடந்து போச்சு, ஒண்ணுமே புரியலடா. ஓரமா போலாமா விடுச்சிருக்க? என்னடா உன் இஷ்டத்து வண்டி ஓட்டியா? பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு சார். பிரேக் ஃபெயிலியர் இல்லடா, இதே பொழப்பு தானே. தண்ணிய போட்டு வண்டி ஓட்டுறது. இல்ல சார், குடிச்சிருக்கியா? சொல்றா, குடிச்சிருக்கியா? என்னடா உன் இஷ்டத்து வண்டி ஓட்ட? சொல்றா. என்னாச்சுன்னே தெரியலையே, இப்படி காரை கொண்டு வந்து என் மேல இடிச்சுட்டாங்களே. ஐயோ அம்மா. ஏய்டா, நான் குடிச்சிதானே வண்டி ஓட்டுற? பழக்கமே இல்ல சார், சொன்னா நம்புங்க சார். என்னடா பழக்கம் இல்ல? சார் நம்ம எப்படி தான் வண்டி ஓட்டியா? சத்தியமா சொல்றேன் சார், பிரேக் ஃபெயிலியர் தான் சார். என்ன அதெல்லாம் சொல்லாதடா. ஐயோ சரியா, வேணாண்டா விட்டுடா. அவர்தான் பிரேக் ஃபெயிலியர்னு சொல்றாருல, வேணாண்டா. நமக்கு தாண்டா நேரம் சரியில்லை, கோவில் போயிட்டு வரச்சு இப்படி ஆயிடுச்சேடா. எங்க அம்மா சொல்றாங்கன்னு உன்னை விடுறேன்டா. இல்ல பாரியா, அவங்க அம்மா சொன்னனால அந்த பையன் உன்னை மன்னிச்சு விட்டுட்டான். இல்லனா போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு தட்டி இருப்பானுங்க. அக்கா பாத்துக்கா. கண்ணிமிக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சுக்கா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி இருக்காருக்கா. நான் கூட இன்னைக்கு அவ்வளவுதான் நினைச்சேன். யார் செஞ்ச புண்ணியமா இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா எப்பவும் தப்பிக்க முடியாதுல்லம்மா. என்னடா சொல்ற? எனக்கு என்னவோ அந்த பூசாரி சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குமா. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணலன்னா பொருள் இழப்பு மட்டும் இல்ல, உயிரிழப்பும் ஏற்படும் சொன்னார்ல. எனக்கு என்னவோ இது அதுக்கான அறிகுறியா இருக்குமோன்னு தோணுதுமா. அக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல, கோயில்ல தட்டு தவறுனது மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு. ஏதோ கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறியா தெரியுதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. செழிய சொல்றது கூட உண்மையா தாக்கா இருக்கும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் பிரேக் ஃபெயிலியர்னு சொன்னான்ல அந்த டிரைவர். நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா, ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது கார் உங்க மேலதானே மோதிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, அப்பாக்கு ஆனது மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதும்மா. நாங்க அனாதை ஆயிடுவோம்மா. அண்ணன் சொல்ற மாதிரி பரிகாரத்தை பண்ணிடுமா. ஆமாக்கா, அது எதுக்குக்கா ஒரு குறை? ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம்க்கா. எத்தனையோ பேரோட வைத்தறிச்சல் யாராவது ஒருத்தரோட கருணாக்கு பழிச்சிடுச்சுன்னா. இது வரைக்கும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் விட்டுருங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்க என்னம்மா பண்ணுவோம்? காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா உயிருக்கு ஏதாவது ஒண்ணானா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்கக்கா, ஹாஸ்பிடல் போலாம். பாத்துக்கா. உட்காருங்க பாட்டி. என்ன பாட்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையா, என் பையன் கடலுக்கு போயிருக்கான். போனா ஒரு வாரம் கழிச்சு தான் வருவான். அப்படியா? சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க.
மாத்திரை டயத்துக்கு போட்டுக்கோங்க சரியா? அப்ப நான் கிளம்புறேன். இருப்பா, வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்காம போறியப்பா. பரவாயில்ல பாட்டி, நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு வீண் கஷ்டம்? நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நான் வரேன். அப்படிலாம் சொல்லாதப்பா. ரோட்ல அடிபட்டு துடிச்சு கிடந்தா கூட வேடிக்கை பார்த்துட்டு போற இந்த காலத்துல வலிப்போட கிடந்த என்ன பொறுப்பா அக்கறையா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கியப்பா. என் கையால ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போப்பா, அப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷம். சரி பாட்டி, உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். கொடுங்க. இந்தாப்பா. யார் பாட்டி வீட்ல? யாரும் இல்ல. பேத்திக்கு உடம்பு சரியில்லப்பா. பேத்தியா? என்னாச்சு உடம்புக்கு? ஜுரம்தான். சரி, இப்ப சந்தோஷமா? சந்தோஷம். சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. தங்கமான புள்ள, இந்த புள்ளைய கட்டிக்கிட்ட பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மாடி, அம்மா கஞ்சி குடிச்சியாம்மா? மாத்திரை போட்டுக்கிட்டியா? அம்மாடி, அம்மா என்னடா ஏப்பா இப்படி படுத்து கிடக்குறம்மா? அம்மா எழுந்துருமா, அம்மா எழுந்துருமா. கஞ்சி எதுவும் சாப்பிடல, மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு. என்னம்மா நீ? ஏந்திரி ஏந்திரி. ஐயோ, அனலா கொதிக்குதே. நான் தான் மெடிக்கல்ல மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுட்டு போனேன்ல, நீ சாப்பிட்டுருக்கலாம்லம்மா. ஏந்திரிம்மா ஏந்திரி. அம்மா ஏந்திரி, எந்திரிச்சு மாத்திரையை சாப்பிடு. ஏந்திரிம்மா, அப்படியே சாஞ்சி உக்காரு. உக்காருமா. என்னம்மா ஏம்மா இப்படி மாத்திரையை சாப்பிடாம இருக்கிற? உன் அப்பா அம்மா யாரு, உன் வீட்டுக்காரரு யாருன்னு சொன்னா உன் வீட்டுக்கு நான் தகவல் சொல்லுவேன்ல, இல்ல நானே உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன்லம்மா. எனக்குன்னு யாரும் இல்லை பாட்டி, நான் ஒரு அனாதை. நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதம்மா. வேண்டாம் தாயி, நீ எதுலையாவது போய் ஆபத்துல மாட்டிக்குவோம்மா. நான் இனிமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டேம்மா. சரி, கஞ்சி சாப்பிடு, நான் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடுமா. இந்த கவிதா ஒரு சின்ன கிஃப்ட். என்னங்க அது? ஒண்ணும் இல்ல, நீ கார்த்திக் எழுதி கொடுத்த வீட்டு பத்திரம், அந்த பத்திரம் தான் இது. ஏன்பா இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு? என் பொண்டாட்டி தான் பாட்டி. இவ்வளவு காணும்னு தான் தேடிட்டு. அட என்னப்பா தம்பி, இந்த பொண்ணு 2 நாளா என் வீட்டுல எல்லாம் இருக்கு. போலி பத்திரம் ரெடி பண்ணி வேற ஒருத்தருக்கு விக்கிறியா? அடிடா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.